காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவன் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாஞ்சி ராஜா. யாரம்மா அது யாரம்மா? இப்ப மட்டும் நீ என்ன மனுஷனா? பொண்டாட்டிய விரட்டி அடிச்சுட்டு அவ கொண்டு வந்த நகையில உட்காந்து தின்னணும்னு நினைக்கிறியே? நீல ஒரு ஆம்பளையா? உனக்கெல்லாம் மீசை எதுக்கு? எப்ப என் பொண்ணை கை நீட்டி அடிச்சியோ அப்பவே கொஞ்ச நெஞ்ச இருந்த உறவும் அறுந்து போச்சு. இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசப்படிய மிதிச்ச காரி துப்பிடுவேன். அண்ணா, இந்த வண்டி தானே டெலிவரி தரணும். ஓனர் பார்க்க சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்குலாம் அந்த டெலிவரியும் தர முடியாது, எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். அண்ணே, அவர் எங்கேயும் அவசரமா ஊருக்கு போகணுமாண்ணே, அதான் பார்க்க சொல்லிட்டு போயிருக்காரு. இன்ஜினை நீங்க பாத்துருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், இன்னைக்கு தர முடியாதுன்னு சொல்றேன்ல, நான் சொல்றது மட்டும் நீ செய், புரியுதா? அண்ணன் ஏன் இப்படி எரிஞ்சு விடுறாரு? ஒரு நாள் இப்படி எரிஞ்சு விட மாட்டாரா? என்ன இது கட் ஆயிடுச்சே? என்ன மறுபடியும் கட் ஆகுது? செல்வம் கட் பண்ண மாட்டானே. என்னது இது? 2 வாட்டி கட்டாச்சு. இப்ப நாட் ரீச்சபிள்னு வருது. என்னாச்சு செல்வத்துக்கு? எந்த வண்டிடா? இந்த வண்டி தானே. அண்ணே, ஓனர் டெலிவரி எப்போ தருவீங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாரு. நீங்க வேற கோவமா இருந்தீங்களா? இன்னும் 2 மணி நேரம் லேட் ஆகும்னு சொல்லிட்டேன். டூல்ஸ்லாம் எடுத்து வை. அண்ணே, அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. செல்வம் சாப்பிடவா? இல்லைம்மா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்கள் வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன். வச்சுட்டு போனா நீ சரியாவே சாப்பிட மாட்டேன். நான் என் கையாலே பரிமாறுறேன். வா. இல்லைம்மா, இது ஒரு முக்கியமான வேலை. இதை பார், வேலை செய்யறதே சாப்பிட்றதுக்காக தான். அதனால சாப்பிட்டுட்டு வேலை செய்யலாம். வா, இந்த இதை கொண்டு போய் வை. செல்வம், ரொம்ப நேரமா ஃபோன் பண்ண, நீ எடுக்கவே இல்லை. அது வந்துமா சிக்னல் கிடைக்கலம்மா. அதானா 2 தடவை ரிங் ஆச்சு. அதுக்கப்புறம் நாட் ரீச்சபிள் வந்துச்சு. அதான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன். வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பேசக்கூடாதுல்ல. பேசலாம் தான் வண்டி ஓரமாக எடுத்துட்டு ஃபோன் எடுத்தேன். அப்போது கை தவறி கீழே விழுந்து
என்னமோ ஆயிடுச்சுமா. அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சரி சாப்பிட வா. ஏன் செல்வம், அர்ச்சனா வீட்டுக்கு போனியா? நாளைக்கு அந்த பொண்ணு மட்டும் நம்ம ராணி கிட்ட மன்னிப்பு கேட்கல, நான் அங்க போக வேண்டியது வரும். நான் போனா என்ன நடக்கும் தெரியும்ல? செல்வம், ஆ உன்னதான் கேட்டேன். என்னப்பா? ஆ போனம்மா. அவளை நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டியா இல்லையா? கேட்டேன். அந்த பிரியாவை நம்ம ராணி கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னியா? நான் சொன்னம்மா, காலேஜில் ராணியை பார்த்து மன்னிப்பு கேட்குறேன்னு பிரியா சொன்னா. மன்னிப்பு கேட்டுருவாள்ல? கண்டிப்பாக கேட்பாம்மா. அவ மட்டும் மன்னிப்பு கேட்கலன்னு வெயி, அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் பிரியா கிட்ட சொல்லிட்டேன். அவள் அவசியமாக மன்னிப்பு கேட்பா. அப்ப சரி, நீ கையை கழுவிட்டு சாப்பிட வா. வண்டி நிறுத்து. ஓஹோ, இவங்களோட டிராமா எனக்கு தெரியாதுங்கிற நினைப்புல என்ன வெறுப்பேத்துறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கா போல இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஹாய் முரளி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல ஜஸ்ட் நான் ஒரு ½ hour தான். ஓகே. அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபோன்ல தான் பேசிட்டு இருந்தோம். அதான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணலான்னு இங்க வர சொன்னேன். நான் இங்க ஃபோன் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். நீ போய் வாசு கிட்ட பேசி அவனை வெறுப்பேத்து, ஓகேவா? இதை நீங்க எனக்கு சொல்லணுமா? வாசு வெறுப்பேத்துறது தானே நம்ம டிராமாவே. ஓகே சரி, நீ போ போ. ஆ சொல்லுங்க. அப்புறம் ஆமா ஆமா. ஹலோ டிரைவர், எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு தான் உடம்பு சரியில்லை போல இருக்கு. ஏதோ புகையிற வாசனை வரல. என்ன ரொம்ப டல்லா இருக்க? உன் முதலாளி உனக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்கறது இல்லையா? சொல்லு, நான் வேணா சம்பளத்தை ஏற்றி தர சொல்றேன். என்ன அப்படி பாக்குற? நான் சொன்னா உன் முதலாளி கேட்பாங்களான்னு யோசிக்கிறியா? நான் சொன்னா உன் முதலாளி கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் இப்போ அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆயிருக்கு. நான் சொன்னா இப்போ அவங்க எதை வேணாலும் கேட்பாங்க. நான் அன்னைக்கு லெட்டர் கொடுக்கும்போது அது இதுன்னு மிரட்டிட்டு போனேன். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, கூடிய சீக்கிரம் எங்களுக்குள்ள லவ் வரும், என் பேச்சு அவங்க கேட்பாங்க, கூடிய சீக்கிரம் எங்க 2 பேரும் நீ கார்ல கூட்டிட்டு போவேன்னு. இப்போ எங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கு. அது லவ்வா மாறப்போகுது. நான் சொன்னதெல்லாம் நடக்க போகுது. ஏய் போதும் போதும், வாங்கின பணத்துக்கு மேல நடிச்சிட்டு இருக்க. நீ காசுக்காக குறைக்கிறவன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எழுதுனல லெட்டரு, அதை நான் எப்பவோ பார்த்துட்டேன். நீ எதுக்கு நடிக்க வந்திருக்க, அவ எதுக்கு உன்னை கூப்பிட்டு என் முன்னாடி நாடகம் நடத்துறா, இது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உங்க டிராமாலாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாதடி. நீ இப்ப நடிக்கிறவன்டா, நான் குழந்தையிலேருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இங்க நடிக்கிறத விட ஏதாவது சினிமா கம்பெனி சீரியல் அது இதுன்னு நடிக்க போனா நடிகனாவது ஆகலாம். ஏன்னா இப்போ உன்னை விட சுமாரான ஆளுங்கெல்லாம் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். சரியா? பாய். முரளி, டேய் போய் இங்க நடந்தது எதையும் சொல்லக்கூடாது, சரியா? போ. என்ன சொல்றான்? அவன் காதல் அப்படியே புகை வருதா? இல்ல மேடம், நம்ம டிராமா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது தெரிஞ்சிருச்சா? நான் உங்ககிட்ட கொடுத்த லெட்டரை அவன் படிச்சிட்டான் போல இருக்கு. கொடுத்த காசுக்கு மேல நடிக்காதலான்னு ரொம்ப கேவலமா பேசுறான் மேடம். சரி சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே.
வரதுக்குள்ள அவளை எப்படியாச்சும் மடக்கி பிடிச்சி பிரியா அவகிட்ட மன்னிப்பு கேட்டதை போய் சொல்லுவாங்க. பிரியா மட்டும் மன்னிப்பு கேட்கலன்னு தெரிய வந்துச்சுன்னா அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க. என்னம்மா நீங்க மட்டும் வரீங்க? ராணி எங்க? ராணி அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன்னு அப்பயே பஸ் பிடிச்சு போயிட்டாளே. ஏன்னு என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, இந்த வழியே வந்துட்டு இருந்தேன். எப்பவுமே நீங்க ராணி எல்லாம் ஒன்றா தானே வருவீங்க, அதனால தான் கேட்டேன். சரிங்க, நாங்க வரோம். சரிம்மா. பெரியப்பா வாப்பா செல்வம். ராணி வந்தலா பெரியப்பா? வந்தாளே. வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணா, குடிக்க தண்ணி எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டா. கிளம்பி எப்போ போனா பெரியப்பா? இப்பதான்ப்பா மளிகை கடை கொஞ்சம் பணம் கொடுக்கணும், போகும்போது கொடுத்துட்டு போமான்னு பணத்தை கொடுத்தேன். கொடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏப்பா என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை பெரியப்பா, இந்த வழியே வந்துட்டு இருந்தேன். சரி ராணிங்க இருந்தேன்னா அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிடலாமேன்னு பார்த்தேன். சரி அப்போ நான் கிளம்புறேன் பெரியப்பா. என்ன ஏதாவது பிரச்சனையா? செல்வம் டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுதே. சேச்சே, அப்படி எதுவும் இருக்காது. அப்படி இருந்தா செல்வம் சொல்லியிருப்பான். அண்ணா தங்கச்சி வந்தாளா? வந்துச்சு. இப்பதான் பெரியப்பா பணம் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்துட்டு போச்சு. சரி. என்னப்பா செல்வம் இந்த நேரத்துல வந்திருக்க? இது பணம் ஒரு 500 ரூபாய் தேவைப்பட்டுச்சுமா. காலையில வாங்கிட்டு போனியே, பத்தலையா? இல்லை பத்தலை, அதான் வாங்கிட்டு போகலாமே. இரு எடுத்துட்டு வரேன். ராணி, நீ வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பிரியா பொண்ணு இன்னைக்கு காலேஜில் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலா இல்லையா? ராணி குடிது தண்ணி கொண்டா. நீங்க ஏமா நின்றுருக்கீங்க, பணத்தை கொண்டாங்கம்மா. ராணி இங்க வா. ராணி, ஏய் ராணி, அந்த அலமாரியில வச்சிருந்த பணத்தை பார்த்த? இல்லையம்மா. எங்க வச்சேனே தெரியலையே. அலமாரியில வச்சனா இல்ல சமையல் கட்டில வச்சனா ஒன்னும் புரியல. ச்சே, இந்த மனுஷனுக்கு பயந்துகிட்டு எங்கெல்லாம் பணத்தை ஒளிச்சு வைக்க வேண்டியிருக்கு பாரு. அப்பா கிடைச்சிருச்சு. இந்தப்பா செல்வம். இந்தண்ணா. ஏய் ராணி, ராணி, அந்த பிரியா இன்னைக்கு காலேஜில் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாளா?
செல்வம் இன்னைக்கு போய் பேசின போது காலேஜ்ல வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னாலாமே, கேட்டாளா இல்லையா? கேட்டாமா? அதானே பார்த்தேன். அவ மட்டும் இன்னைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தா நான் காலேஜுக்கே வந்து 2ல 1 பண்ணியிருப்பேன். இத பாருடி, இனிமே அவ ஏதாவது உங்ககிட்ட வம்பு பண்ணான்னு வச்சுக்கோ, சும்மா இருக்காத, தூக்கி போட்டு மிதி. அப்பதான் அவளுக்கு நம்ம குடும்பத்து மேல ஒரு பயம் இருக்கும். புரிஞ்சுதா? அப்பா செல்வம், வந்ததான் வந்த, ஒரு வாய் காப்பி குடிச்சிட்டு போ. நான் போய் துணி எடுக்கிறேன், நீ போய் செல்வத்துக்கு காப்பி போட்டு கொடுப்போ. சரிம்மா. ராணி, ஏமா போய் சொன்ன? நீங்க சொன்ன பொய்ய உண்மையாக்குறதுக்கு தானே நான் போய் சொன்னேன். வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே நீங்க என்கிட்ட எதை சொல்ல துடிக்கிறதும் அதை அம்மா முன்னாடி சொல்ல முடியாம தவிக்கிறத நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். பிரியா இன்னைக்கு கூட என்னை பார்த்து முறைச்சிட்டு தானே போனா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பிரியா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாளா அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அப்பவே நீங்க பிரச்சனையை மறைக்கிறதுக்கு ஏதோ போய் சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் என்னால ஆரம்பிச்ச பிரச்சனை என்னாலேயே முடிட்டோன்னு நான் போய் சொன்னேன். தப்பானா? இல்லம்மா, சின்ன வயசுலயே பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறீங்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இனிமே பிரியா என்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினாலும் நான் சண்டைக்கு போக மாட்டேனா. நீங்களும் அண்ணியும் பிரியறதுக்கு நான் காரணமா இருக்க கூடாதுனா. நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதானா என்னோட ஆசை.